Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 Introduction to Access 2013. We will see the topic elements of a database. So நம்ம last classes-ல database-னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு classes-ல database உடைய element என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி there are 4 different types of database available. பார்த்தீங்கன்னா நார்மலாக டேட்டாபேஸை 4 different types-ஆக டிசைன் பண்ணியிருக்காங்க. In first one hierarchical, second one network, third one relational, fourth one object oriented. ஓகேங்களா, இந்த 4 types of database டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 types of databasesல most popular database என்னன்னு பார்த்தீங்கன்னா relational database, hierarchical database. So to design the database in tree structure format, so root and then branch இந்த மாதிரி structure basesல உங்களுக்கான database டிசைன் பண்ணணும் அப்படின்னா this is the first one, hierarchical database. Then second one is the network database. By connecting this one system to another one system, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டேட்டாபேஸஸை ஒரு சிஸ்டமில் இருந்து another one systemக்கு through on basis network connectivityல நீங்கள் டேட்டாபேஸை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா the types of network is the network database. Then next one is the relational database. ஒரு டேட்டாபேஸை நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் உடைய கனெக்டிவிட்டி ஒன் மோர் டேட்டாபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் டிபெண்ட்ஸ் அப்பான் த one database to another one database. ஓகேங்களா, this types of database is called the relational database. Then third one is the object oriented. ஒரு டேட்டாபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயில் ஐடி ஆர் ஷேரிங் ஆஃப், நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாபேஸை நீங்கள் ஒரு ஷேரிங் ஆப்ஷன்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதர் பர்சன் டு அக்செப்டிங் திஸ் டேட்டா, ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டாஸை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கான டேட்டாபேஸை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டேட்டாபேஸ் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். ஸோ பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் என்னென்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் டு மேக்கிங் ஏ டேபிள் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் இஸ் த மோஸ்ட் பாப்புலர். ஸோ மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க டேட்டாபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகேங்களா, நவ் a relational database store data in form of table. ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேபிள் ஃபார்மேஷன்ஸில் உங்களுக்கான ரிலேஷனல் டேட்டாபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெக்கார்ட் அண்டு ஃபீல்ட் டுகெதர் மேக் த டேபிள். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த டேபிள்ஸில் ஃபீல்ட் அண்டு ரெக்கார்டுன்ற 2 ஆப்ஷனல் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இன் ஃபர்ஸ்ட் ஒன் தட் மீன்ஸ் ரோ பேசிஸ் ஆர்டரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கார்ட். அட் த சேம் டைம் காலம் பேசிஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு. ஓகேங்களா, நவ் ஈச் ரெக்கார்ட் define informations about one entity and give complete details about it. ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற என்டிட்டிஸ் ஈச் ரெக்கார்ட்ஸ், ஸோ ரெக்கார்ட் 2 ரெக்கார்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த 2 ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸில் என்டிட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு செல், தட் மீன்ஸ் ரோ பேசிஸில் நீங்கள் ரைட் பண்ணுறக்க ஒவ்வொரு செல்ஸ்லையும் நீங்கள் ரைட் பண்ணுற அந்த கண்டென்ட் ஆஃப் டேட்டாஸ் தான் என்னென்னா என்டிட்டிஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், மொபைல் அண்டு இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேசிஸில் ஒரு ஃபீல்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபீல்டுக்கான வேல்யூஸை நீங்கள் ரோ பேசிஸில் என்டர் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்மிஷன் நம்பர் A101 அண்டு ஸ்டூடெண்ட் நேம், இந்த A101 அப்படின்றது என்னது ஒன் என்டிட்டி. அண்ட் தென் another one ஸ்டூடெண்ட் நேம் Nitin Jain. So Nitin Jain என்றது second one entity. Then third one mobile number is the another one entity. Then fourth one is the email address is the another one of the entity. So இந்த மாதிரி ஆர்டர் பேசிஸில் ஒரு ரெக்கார்டில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஒன் ரோவில் நீங்கள் என்டர் பண்ணுற ஒவ்வொரு என்டிட்டிஸையும் என்ன பண்ணுவோம், கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஈச் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அபவுட் ஒன் என்டிட்டிஸ் கிவன் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். ஸோ இப்போ ஒரு என்டிட்டிஸ்ன்ற மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த அட்மிஷன் நம்பர்ன்றதை ஃபுல் டேட்டாஸை அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக கேதர் பண்ணும். ஓகேங்களா, நவ் த டேபிள்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஃப்ரம் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ்.
ஸோ நீங்கள் ரிலேஷனல் டேட்டா பேஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் மேக்கில் டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேபிள் மேக்கில் டிசைன் பண்ணும்போது அதுக்கான டேபிளோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் ரோ பேஸ் ஆர்டரில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரோ பேஸில் என்டர் பண்ணுற ஒவ்வொரு என்டிட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும் ரெக்கார்ட். அந்த சேம் டைம் காலம் பேஸில் நீங்கள் என்டர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே என்னது ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் அண்டு ஃபீல்டு ஃபார்மில் உங்களுக்கான டேபிள்ஸ் மேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் என்ன ஆகுது உங்களுக்கான ரிலேஷனல் டேட்டா பேஸில் அப்சர்வ் ஆகுது. ஓகேங்களா? நவ் த நெக்ஸ்ட், இட் ஹேஸ் 2 records that contain informations about 2 entity. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்ட்ஸை என்டர் பண்ணுறாங்க எங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ஸில். ஓகேங்களா? நவ் இட் ஹேஸ் 4 fields each of which contain informations of particular types for these 2 entities. ஸோ இந்த 2 entities-க்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க 4 fields-க்கான ரெக்கார்ட்ஸை என்டர் பண்ணுறாங்க. 4 fields-க்கான ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்றது என்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் ஃபீல்டு அண்டு ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டாப் ஆஃப் த காலம். டாப் ஆஃப் த காலம் பாருங்கள், அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், மொபைல் அண்டு இமெயில். ஸோ திஸ் இஸ் த ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் கன்சர்ன் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறீங்க ரெக்கார்டாக நம்ம கலெக்ட் பண்ண போகிறீங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த A101 is the first one entity. Then Nitin Jain is the second one entity. Then mobile number is the third one entity. So ஒரு ரெக்கார்டுக்கான entities என்னது அந்த full ரோஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது கலெக்டட். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் ரோ. ஸோ செகண்ட் ஒன் ரோ. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் கலெக்டட் இஸ் த ரெக்கார்டு. ஓகேங்களா? த நம்பர் ஆஃப் காலம் இஸ் கலெக்டட் த ஃபீல்டு. ஓகேங்களா? நவ் for example the field email contain the email address of each entity. for example இங்க என்ன கொடுத்திருக்காங்க email addressன்றத ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்குள்ளார email address-ஐ மட்டும் கன்சிடர் பண்ணதுன்னா அது one types of entity. ஸோ அதே மாதிரி மொபைல் நம்பரை மட்டும் கனெக்ட் பண்ணி தான் அந்த மொபைல் நம்பர் இஸ் த ஒன் டைப்ஸ் ஆஃப் ஒன் என்டிட்டி. ஓகேங்களா? நவ் தென் த அதர் 2 elements. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள்ஸ் ஆஃப் ஒரு டேட்டாபேஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ்க்கான என்டிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட். ஓகேங்களா? என்டிட்டிஸ் தான் என்னது ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட், தட் மீன்ஸ் டேபிள். அந்த டேபிள்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணுற எலமெண்ட் அண்ட் தென் ரெக்கார்ட் அண்ட் ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த பார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு அதர் பார்ட் ஆஃப் எலமெண்ட் என்ன அப்படின்னா நவ் வி வில் டிஸ்கஸ் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கீஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கீஸ், செகண்ட் ஒன் இஸ் த டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கீ. ஸோ வாட் இஸ் மீன் பை கீஸ்? ஸோ இஃப் யூ restricts the secured data. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸை நீங்கள் கீயை செட் பண்ணணும். ஃபார் ரெஃபரன்ஸாக நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் கீ ஆப்ஷன். திஸ் கீ ஆப்ஷன்ஸ் இஸ் பப்ளிக் அண்டு ப்ரைவேட். ஸோ நீங்கள் பப்ளிக்காக நீங்கள் அசைன் பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டாஸை நீங்கள் அந்த கீ வைஸ் என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் டைரெக்டாக ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரைவேட் கீயாக நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, பப்ளிக் கீயாக நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைரக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரைவேட் கீயாக செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்டட் டேட்டாஸாக அது கன்சிடர் ஆகிடும். என்னது பப்ளிக் கீயாக நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணுற மாதிரியான பர்மிஷன். இதே ப்ரைவேட் கீயாக நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா வித் ரெஸ்ட்ரிக்டட் பர்சன்ஸ் ஒன்லி அக்செப்ட் த டேட்டா. ஓகேங்களா? திஸ் இஸ் த கீ ஆப்ஷன். த நெக்ஸ்ட் ஒன் த சேம் ஆஸ் த கீ வந்து நீங்கள் கீ செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீ செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஃபீல்டு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். என்னாகும்? ஸோ ஒன் மோர் டைம்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற அந்த வேல்யூஸை ரிப்பீட்டட் டேட்டாஸாக எடுத்துக்காது. கீஸை நீங்கள் செட் பண்ணும்போது என்ன ஆகுது ரிப்பீட்டட் வேல்யூவாக எடுத்துக்காது. ரிப்பீட்டட் வேல்யூவை நீங்கள் செட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த கீ ஆப்ஷன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீ ஆப்ஷன்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நவ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டா டைப்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த வேல்யூஸ் ரெக்கார்ட்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணுற அந்த வேல்யூஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப்ஸில் நம்பர் டேட்டா டைப்ஸ் இருக்குது, அண்ட் தென் டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது, கேரக்டர் டேட்டா டைப்ஸ் இருக்குது, அண்ட் தென் டேட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. தெர் ஆர் மெனி டேட்டா டைப்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் கீஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் டீப் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் என்டிட்டிஸ். என்டிட்டிஸ் is consigned on the table. So அந்த டேபிள்ஸ்குள்ளார இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபீல்டு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்டிட்டிஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் என்டிட்டிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் கீஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.